நம் கண்முன் விரியும் எல்லா பாதைகளும் நம் கனவுகளை அடைய வழி செய்வதில்லை. வளரும் நாடுகளுக்கு நீண்ட நெடும் கனவு ஒன்று உண்டு, சமத்துவ சமுதாயம். சமத்துவ சமுதாயத்தை அடையும் வழிகள் முக்கியமானது. பொருளாதார மேம்பாடு, நல்ல கல்வியும் வேலைவாய்ப்பும் மட்டுமே பிற்படுத்தப்பட்ட மக்கள் சமுதாயத்தை பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைய வழி செய்வதில்லை. மாறாக நல்ல கல்வி மற்றும் வேலைவாய்ப்புடன் தொழில் முனைப்பையும் சேர்க்கும் போது மட்டுமே அது அவர்களை பொருளாதார மேம்பாட்டை அடையச் செய்யும். தொழில் முனைப்பு பயிற்சி மட்டுமே படித்த இளைஞர்களின் கனவுகளுக்கு சிறகினை அளிக்கிறது. என் பேர் சிலம்பரசன். நான் தேனி மாவட்டத்தில் தர்மராஜபுரம்னு ஒரு குக் கிராமத்திலேருந்து வரேன். சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஒரு ஜாதினே சொல்லலாம். பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, எங்கள் குடும்பத்திலே நான் தான் கிராஜுவேட். அதை விட ஒரு பெருமையான விஷயம்னா, சுத்துப்பட்டியில் இருக்கிற 16 கிராமத்திலையும் நான் தான் இன்ஜினியர். வீட்டில் எல்லாருமே வேலைக்கு போக சொன்னாங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தோணுச்சு, ஏன் நம்ம எல்லாத்துக்கும் வேலை கொடுக்க கூடாது. சிலம்பரசனின் பள்ளியிலும் கல்லூரியிலும் கூட யாரும் அவரின் தொழில் முனைப்பு பற்றிய ஆர்வத்தை தூண்டி இருக்கவில்லை. 2010ஆம் ஆண்டில் ஆண்டர்பிரனர் அவார்டில் பங்கேற்ற பங்கேற்பாளர்களின் உற்சாக வரவேற்பினால் CII ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் மற்றும் டாட்கோவுடன் இணைந்து பி அன் ஆண்டர்பிரனர் திட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த 50 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி. பாத்தீங்கன்னா நான் பிகாம் முடிச்சதே ஒரு ட்ரஸ்டோட ஹெல்ப் மூலமா தான் முடிச்சேன். இப்போ ஏழ்மையா இருக்கமே, நம்மளால எப்படி தொழில் பண்ண முடியும், ஆனா தொழில் பண்ணணும் ரொம்ப ஆசை இருந்துச்சு. I wanted to start my own setup, so I happened to know that there was a program called Be an Entrepreneur program. அவர்கள் IIT சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு முன்னணி தொழில்துறை வல்லுநர்கள் ஆகியோரின் வழிகாட்டுதல்களின்படி தொழில்நுட்ப வல்லுநராகும் அவர்களின் கனவினை நனவாக்கும் பயிற்சிகள் அவர்களுக்கு 4 வாரங்கள் அளிக்கப்பட்டது. ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட், த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் CII, த தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் டாட்கோ, மாஃபை ரான்ஸ்டாட், த HR ட்ரைனிங் அண்ட் கன்சல்டன்சி ஃபர்ம், த ரூரல் டெக்னாலஜி பிசினஸ் இன்குபேட்டர் RTBI ஆகிய நிறுவனங்கள் தோளோடு தோள் சேர்த்து இந்நிகழ்வில் பங்கேற்றன. சிலம்பரசனும் மற்றும் தேர்வு செய்யப்பட்ட மற்ற 49 பங்கேற்பாளர்களும் தொடக்க விழாவினை ஆச்சரியத்துடன் கண்டுகளித்தனர். Shripati, I wish you all the very best. You can be a clean businessman, still make very respectable earning. Value of idea lies in using it. I am extremely happy. I must say this with some sense of pride. இந்த ஆச்சரியம் கண்விட்டு அகலுவதற்குள் அவர்கள் குறுகிய காலத்தில் அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டத்தில் தங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டனர். த ட்ரெய்னிங் பீப்பிள், மோட்டிவேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் பங்கேற்பாளர்கள் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்வதில் துணை புரிந்தனர். பார்ன் டு வின் ட்ரெய்னர்ஸ் பங்கேற்பாளர்களின் வளர்ச்சிக்கான அடிப்படை நம்பிக்கைகளை உறுதி செய்தனர். நான் ஏன் ஆண்டர்பிரனர் ஆகணும்னு நினைச்சேன்னா, எங்க கல்லூரிக்கு முன்னாள் ஜனாதிபதி திரு APJ அப்துல் கலாம் அவர்கள் வந்திருந்தாங்க. பெண்ணான உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி உங்களை மாதிரி வாய்ப்பில்லாத மற்ற பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களை எம்பவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களை மோட்டிவேட் பண்ணாங்க. தொழில்துறையில் கோலோச்சிக் கொண்டிருக்கும் தொழில்துறை வல்லுநர்களும் மற்றும் CIIயில் முக்கிய அங்கத்தினருமான ஸ்ரீ கிருஷ் கோபாலகிருஷ்ணன், ஸ்ரீ CK ரங்கநாதன், ஸ்ரீ பிரதீப்தோ மகாபாத்ரா, ஸ்ரீ ராஜ் பஃப்னா, ஸ்ரீமதி பேமலா ஆனா மேத்யூஸ், ஸ்ரீ சதீஷ் பாபு, ஸ்ரீ சரத் பாபு, ஸ்ரீமதி ராணி முரளிதரன், உலகின் மிக இளைய ஆண்டர்பிரனர் சுஹாஸ் கோபிநாத் போன்ற 100 ஆண்டர்பிரனர்களும் இவர்களின் வெற்றிக்கான இக்கண்ணோட்டத்தை இவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். எந்த ஒரு MBA பட்ட படிப்பும் கூட இது போன்ற முத்தாய்ப்பான அனுபவபூர்வமான நிகழ்வுகளை இந்த குறுகிய காலத்தில் தருவதில்லை. பீன் ஆண்டர்பிரனர் செஷன்ல எங்களோட டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் வெளில கொண்டு எப்படி பாசிட்டிவா இருக்கணும், எப்படி மார்க்கெட் பண்ணணும் எல்லாமே. CK ரங்கநாதன் சார், அவர் he told how to learn customers. கல்வித்துறை மேதைகள் திரு அசோக் ஜுன்ஜுன்வாலா, திருமதி ஜெயஸ்ரீ சுரேஷ் ஆகியோரின் சிறப்புரை இவர்களுக்கு தன்னம்பிக்கையும் சிறந்த உந்து சக்தியையும் அதிகரிக்க செய்தது. கெவின் கேர் விற்பனையாளர்களுடன் பங்கேற்பாளர்களின் சந்தை அனுபவமும் தொழிற்சாலை அனுபவமும் இந்த இளைய சமுதாயத்தினரை தொழில் முனைப்பு நோக்கி அவர்கள் பயணத்திற்கு தயார்படுத்தியது. 50 பங்கேற்பாளர்களும் 5 பேர் கொண்ட குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். ஒவ்வொரு குழுவினரும் ஒரு வியாபார திட்டத்தை சமர்ப்பிக்க பணிக்கப்பட்டனர். இவர்களின் திட்டங்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டு வந்திருந்த 81 தொழில்நுட்ப வல்லுநர்களும் ஒவ்வொரு குழுவின் திட்டத்தின் நடைமுறை தன்மையை அலசி ஆராய்ந்ததுடன் கண்காட்சியில் தரப்பட்ட மார்க் கரன்சியை தங்களுக்கு பிடித்ததில் முதலீடு செய்தனர். சில தொழில்நுட்ப வல்லுநர்கள் தங்கள் உண்மையான முதலீட்டை உறுதி செய்தனர்.
My name is Swaminathan from a company called 3T Ventures. I would certainly be the first investor for them. எந்த 8 குழுவிடம் அதிகமான முதலீடு உள்ளதோ அந்த 8 குழுவை தேர்ந்தெடுத்து அங்கீகரித்தனர். சிலம்பரசன் குழுவின் திட்டம் சிறந்ததாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டு பெற்றது. ஏனென்றால் இது கிராமப்புறம் சார்ந்த சமூக மேம்பாட்டு திட்டமாகும். தமிழ்நாடு அரசு, EDI, TADCO மற்றும் CII-யின் பங்களிப்பால் தீவிரமாக்கப்படும் இந்த தொழில் முனைப்பு இயக்கம் இளைய சமுதாயத்தின் மணிமகுடத்தில் பதிக்கப்படும் வைரக்கல் போன்றது. இந்த 50 பங்கேற்பாளர்களும் தங்கள் வாழ்க்கை முழுமைக்கும் பயன்படக்கூடிய திறன்களை இந்த 4 வார திட்டத்தில் அடைந்தனர். நிறைய ஸ்கில்ஸ் கத்துனேன். என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணலாம், சக்சஸ்ஃபுல்லா வரலாம் அப்படின்றத நான் இங்க வந்து கத்துக்கிட்டேன். இந்த வருஷமே எனக்கு பிசினஸ் பண்றோம்ன்ற எண்ணம் ஆணித்தரமா இருக்கு. ஆண்டர்பிரனர் இருந்தா சிங்கம் மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டேன். இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு ஒரு நல்ல பாதையை அமைச்சு கொடுத்திருக்கு. அந்த பாதை வழியா வாழ்க்கையில வெற்றி அடைவோம். ஒரு புதிய திட்டம் துவங்கியது, புதிய குழு தொடர்ந்தது, புதிய தொழில் முனைப்பு இயக்கம் துளிர்கிறது, ஒரு புதிய இந்தியா உருவானது.